அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இன்னைக்கு சட்டமன்றம் கிடையாது, அதனால் அது தொடர்பான இன்றைய குஜிலிமஸ்த செய்திகள் இல்லை. ஆனால் இந்த வாரம் நடந்த சட்டமன்ற விவகாரம் குறித்து நம்ம பேசலாம். இந்த வாரம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்னா, ஒரு 3 ஃபைல் என் டேபிளில் இருக்குது, அதை வந்து எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னாரு. 3 ஃபைல்னா எது குறித்த ஃபைல், யார் குறித்த ஃபைல்? இல்லை, இதுதான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக ஊடகத்தார்கள் மத்தியில் அது யாருடைய ஃபைலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த ஒரு 15 நாள் நடந்ததை வச்சு பேசுவோம். 2 தரப்புமே மாறி மாறி நிறைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ மொத்தமாக 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும், தாவேகா சார்பாக ஒரு 120 கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும், அந்த பக்கம் அதிமுக திமுக சேர்த்து ஒரு 114க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இப்போ திமுகவில் கிட்டத்தட்ட 59 பேர் இருக்காங்க. 59 பேரும் எழுந்து கவுண்டர் கொடுக்கல. ஆனால் திமுக சார்பாக ஒரு சிலர் தாவேக்காவுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. தாவேக்காவில் 3 பேரும் நேர்ந்து விட்டுருக்காங்க சட்டசபைக்குன்னு. என்ன கேள்வி கேட்டாலும் எந்திரிப்பாங்க, என்ன வேணாலும் என்ன வேணாலும் அவங்க கேட்டாலும் நீங்கள் 3 பேரும் பேசுங்க. மும்மூர்த்திகள் யார்? மரியாதைக்குரிய டாய்லெட் துறை அமைச்சர் அண்டு சட்டத்துறையும் கூடுதலாக வைத்திருக்கக்கூடிய நிர்மல்குமார், செல்லமாக நம்ம சேட்ஜிபிடி குமார் அவர் அழைப்போம், நிர்மல்குமார். இன்னொரு பக்கம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இன்னொரு பக்கம் பல்கலை மன்னன் பல்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன். எது கேட்டாலும் வந்து 1947 சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாப்புல. அந்த 3 பேர் தான். நீங்கள் எந்த கேள்வியும் கேளுங்க, அந்த 3 பேர் இருந்துருப்பாங்க. இல்லைன்னா அதிகபட்சமாக ரமேஷ் எந்திரிச்சு பதில் சொல்லுவார். ஆமாம், சப்ஸ்டியூட்டு. ஸோ அப்போ இந்த 3 பேரை தாண்டி வேறு யாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இந்த 3 பேரும் என்ன கவுண்டர் கொடுத்துன்னு புள்ளி உறவுகள் பேசுகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 3 மணி டாய்லெட்டில் இருந்தீங்க, தைரியம் இருந்தால் வந்து பாருங்கள், தைரியம் இருந்தால் தொட்டு பாருங்கள். இவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், இந்த ஊரெல்லாம் கொஞ்சம் மணக்கும், நீங்கள் பேசவில்லை என்றால் இந்த சட்டமன்றமே சுணக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரைமிங்காக போட்டுட்டு இருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி தான் சட்டப்பகுதி. அப்போ எதிர்த்தரப்பில் இப்போ திமுகங்கிற கட்சியினுடைய ஆட்சியில் கடுமையான விமர்சனம் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் சட்டசபையில் தாவேக்காவை நோக்கி கேள்விகளை யார் எடுத்து வைக்கிறான்னு பாருங்கள். கேஎன்ஆர் ஏற்கனவே ஒரு 6-7 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். ஏவாவேலு 6-7 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். செந்தில் பாலாஜி 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அதே போல் வந்து தங்கம் தென்னரசு அவரும் ஒரு 5 முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், 2 முறை அமைச்சராக இருந்தவர். இந்த மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள், டாக்டர் முத்துராஜா 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய கேள்விகளையும் வந்து எடுத்து வைக்கிறார். இப்போது முத்துராஜா அவர்கள் இருக்கட்டும், அவர் தான் அமைச்சர் அல்ல, இப்போ அமைச்சராக இருந்ததில் தங்கம் தென்னரசு அவர்கள், கேஎன்ஆர், ஏவாவேலு, இவங்க தான் வந்து பேசுகிறாங்க. 3 அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவார். ஆனால் கேள்விகளுக்கு எந்திரிச்சு கவுண்ட் கொடுப்பதோ இல்லை வந்து கையை தூக்கி பழி சொல்வதோ அனிதாசம் பண்ணுறதில்ல. அவர் கோரிக்கையை வச்சுட்டு உட்காந்துட்டார், பெருசாக ஒன்றும் பேசலை. ஆனால் இவங்க டார்கெட் பண்ண ஆட்கள்லாம் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, யார் சட்டசபையில் கேள்வி கேட்குறா, யார் சட்டசபையில் வாத திறமையால் முடக்கிறா. புரியுதா உங்களுக்கு? இப்போ சட்டசபையில் அவங்க ஒன்று பேசும்போது எதிர்த்தரப்பில் ஒன்று பேசி உட்கார வைக்கிறது. இந்த சன்ன ரகசிய நோனியும் அரிசி நோனியும் எந்திரிச்சு எப்போ சன்ன ரகத்தெல்லாம் உருவாக்கலாம் முடியாது, அது உற்பத்தியெல்லாம் பண்ண முடியாது. நல்லா பண்ணி கேட்டேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிங்க. சன்ன ரகத்தை வந்து இப்படி ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது. சம்பா தாளடி, குருவை சம்பா தாளடினா என்ன? இந்த சன்ன ரகத்தை பொறுத்தவரை அது ஒரு 5 மாத 6 மாத பயிர். அந்த பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் விவசாயமும் இல்லை, விவசாயிகளும் இல்லை. அப்படின்னா நீங்கள் ஆந்திர பொன்னியை தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி, இன்னும் அப்புறம் இந்த மோட்டார் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் பேசுகிறாங்க. நானே வந்து ரேஷன் கட்சி தான் சாப்பிட்றியா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனார். ஸோ இந்த மாதிரி கவுண்டரை, அதாவது சர்க்காஸ்டிக், குறிப்பாக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இவரெல்லாம் பேசுவாராங்க தான் நானும் எதிர்பார்த்தேன். ஓபிஎஸ்லாம் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஓபிஎஸ்லாம் பேச போய் தான் 3 முறை முதலமைச்சர் இருக்கார். ஸோ அந்த சட்டசபையினுடைய ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாண்புக்கு உட்பட்டு கேள்விகளை வைப்பது, அந்த கேள்விகளை எழுப்புவது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது, இதை செய்கிறாங்க. இது பொது வழியில் லைவில் போகிறதுனால பயங்கரமாக டேமேஜ் ஆகுது தாவேக்காவுக்கு. ஸோ இந்த டேமேஜை ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணணும்னா சட்டசபையை மௌனியாக்கணும். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை உருவாக்கணும்னு சொன்னாங்களா? ஸோ எதிர்கட்சி இருந்தாலும் இல்லாத அளவுக்கான சட்டசபை, ஒருவேளை நம்மளை தூக்கிடுவாங்களோ, ஒருவேளை நம்ம மேலே கை வச்சுருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுங்கிறதுக்காகத்தான் தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, 3 துறை நாங்கள் ஆடிட் பண்ணிட்டோம்,
அந்த 3 ஃபைலும் என் டேபிளில் இருக்குது. சிவாஜி படத்தில் ஒரு சீன் உண்டு. இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் வாசலில் விவேக்கும் ரஜினிகாந்த் இருப்பாங்க. அப்போ வந்து ஆதி வருவார் வில்லன். உடனே பஜ்ஜி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட புக்ஸை டாக்குமெண்ட்டை ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பினாமி பெற சொத்தா நகையா பணமா சுவிஸ் வங்கியில் டாலரா 200 கோடி இருக்குது, அதில் பாதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பஜ்ஜி சாப்பிட சொல்லுவார். பஜ்ஜியில் பாதி இல்லை, பணத்தில் பாதி அப்படின்னு சொல்லி செக் வைப்பார். ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா மொத்தமாக வண்டி உள்ளே போயிடும், ரெமோ மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அதே மாதிரி அவர் எப்படி பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ பணத்தில் பாதி எனக்கு தரல அப்படின்னா நான் வந்து உன்னைய போட்டு கொடுத்துருவேன், போட்டு கொடுத்துக்கு 10% கமிஷன் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அப்புறம் போட்டும் கொடுத்துருவாரு, பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அது மாதிரி ஒரு செக் வைக்கிறது. என்கிட்ட உன் டாக்குமெண்ட் இருக்குது, டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இது கடந்த காலங்களில் மத்திய அரசு பாஜக அரசு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈடு ரெய்டு, ஒரு வருமானத்துறை சோதனை, இது மாதிரி போட்டுட்டு செக் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு வருதோ அங்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் நடந்ததாக பல்வேறு ஊடகங்களில் செய்தி வெளி வந்திருக்கு. அதே போல் தமிழக முதலமைச்சர் யாரையோ மிரட்டுவதற்கு, யாரையோ அடிப்படை வைப்புக்கு, அதை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டார். உங்கள்கிட்ட ஆதாரம் தான் நடவடிக்கை எடுங்க, வழக்கு போடுங்க. அதோட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சினிமாவில் இருப்பது போல் பஞ்சு டலாக்கு பேசாதீங்க. அவர் வெறும் பஞ்சு டலாக்கு பேசுகிறேன்னு விஜய்க்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆதாரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது 30 அமைச்சர் திமுக பல பேர் தோத்துட்டாங்க, பல பேர் இருக்காங்க, ஒரு 15க்கும் மேற்பட்டவர் உள்ளே இருக்காங்க. இந்த 15 பேரும் செக் வைக்கணும். இப்போ 15 பேரில் யாரும் தெரியாதுல்ல, சரி வெளியே 15 பேருக்கு மேலே இருக்காங்க தோத்து போன அமைச்சர்கள். இப்போ இவங்களா இருந்தால் இந்த 3 பேர் தானா இல்லை வெளியே இருக்க 3 பேரா அப்படின்னு கேள்வி இருக்குது. இப்போ வெளியே இருக்க 3 பேர் சொல்லுவாங்க, எதுங்க எங்களை போட்டு நாங்கள் எம்எல்ஏவும் ஆகலை, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவும் இந்த அமைச்சர்களை மிரட்டுவதற்காக, முன்னாள் அமைச்சர்களை மிரட்டுவதற்காகவும், நீங்கள் இப்போ உண்மையிலே அமைச்சர் தப்பு பண்ணிங்கன்னா தயவு செய்து வழக்க போடுங்க. அதெல்லாம் எல்லாரும் காத்திருக்க, தமிழ்நாடு மொத்த தமிழ்நாடு காத்திருக்கிறதுக்கு. நீ தூக்குங்க. இதைத்தான் திமுக சொல்லிச்சு. அதிமுக ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுக அமைச்சர்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கலை. அதுபோல் ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொன்னார். 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்றாரு. ஆட்சிக்கு வந்த பிறகும் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார். தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களும் விடமாட்டோம். அப்போ தொட்டுட்டாங்கன்னு தெரியுதுல்ல, டாக்குமெண்ட் இருக்குல்ல, தூக்க வேண்டியதானே. எந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சுருக்காங்கன்னா, ஏவா வேலுவை குறி வச்சுருக்காங்க. ஏவா வேலு, ஆமாம், சட்டசபையில் ஏவா வேலு பேசுகிறாரு. இவர் அது ஏற்கனவே வந்து பவர்ஃபுல் அமைச்சராக இருந்தவர், ஒரு 4-5 மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக இருந்தவர். அப்படிங்கும்போது அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கை பதிவு பண்ணி அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை இருந்த முன்னாள் டிஜிபி வழக்கு போட வேண்டான்னு இருக்காரு. நீங்கள் என்ன ஏவாளுக்கு ஃபேவராக பேசுறீங்கன்னு இருக்காங்க. சார், வழக்கு போடுறதுன்னா முகாந்திரம் இல்லை. ஒரு பொறியாளர் தப்பு செஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைச்சர் மேலே வழக்கு போட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இன்னொன்று அங்கே ரோடும் போட்டு முடிச்சாச்சு. ரோடு போடலைன்னு சொல்கிறது, ரோடு போட்டாங்க. இது வந்து சாதாரண நடைமுறை தான். இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் பண்ணுறது தான் ஒரு சாதாரண நடைமுறை. அதுதான் அங்கே நடந்திருக்கே ஒழிய அங்கே ஸ்கேமும் நடக்கலை. ஸ்கேமே நடக்காமல் ஆர்வக்கூடரில் யாரோ சொன்ன செய்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க அப்படின்னா பெரிய தப்பாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போடுங்க அப்படின்னு போட்டுறாங்க. அவர் தற்செயலாக சிங்கப்பூருக்கு மருத்துவமனைக்கு போக தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை முடக்கன்னு கொண்டு போகிறாங்க. அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. உச்சநீதிமன்றம் தலையில் குட்டு வச்சு, எதுக்கு பாஸ்போர்ட்டை முடக்கிற, அவர் தான் வர்றாருல ஊருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருது. இப்போ என்னென்னா, இப்போ அந்த எஃப்ஐஆர் போடுவதற்கான முகாந்திரமே இல்லைன்னு சொன்னதற்காக அவர் அந்த துறையிலேருந்து மாற்றப்படுறாரு, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி. சரி, இப்போ உள்ள அதிகாரிகிட்ட கொண்டு போய் ஒரு எஃப்ஐஆரை போட்டே ஆகணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சமூக வலையில் செய்தியை பரப்பி ஏவாவில் ஏன்னா ஒரு தடவை மிஸ் ஆகிட்டாரு, அந்த எஃப்ஐஆரில் தூக்க முடியல, இதில் எப்படியாவது எஃப்ஐஆர் வச்சு தூக்குவோம், ஹெவியாக தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்காங்க. உண்மையிலே ஏவா வேலு அவர்கள் தன்னுடைய துறையில், அதாவது பொதுப்பணித்துறை துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் அமைச்சராக 5 வருஷம் இருந்திருக்காரு. அந்த துறையில் அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அந்த துறையில் வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையில் நீங்கள் வந்து பாசிச பாஜக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யக்கூடாதுல்ல. ஆனால் செய்யலை, அதாங்க பிரச்சனை. ஏற்கனவே இருந்ததும் செய்ய மாட்டேன்னு சொல்ல தூக்கிட்டாங்க. இப்போ உள்ள அதிகாரிகிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க, இப்படி ஒன்று சிக்கிருக்கு, இதை வச்சு ஒரு எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னுக்காங்க. இதை வச்சு எப்படிங்க எஃப்ஐஆரை போட முடியும்? இதில் எல்லாமே சரியாக தானே இல்லை எப்படியாச்சும் போடுங்க
அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர்களுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள், தாவேக்காக ஒத்துழைக்காத அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த மேட்ரு தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளியம்பட்டு அப்படின்னு ஒரு வில்லேஜ், இதுக்கு பக்கத்தில் மலப்பம்பாடி அப்படின்னு ஒரு இருக்குது, அங்கே ஒரு ஏரின்னு ஒன்று இருக்குது. இந்த மலப்பம்பாடியில் அருணா சுகர் மில்ஸ் அப்படின்னு ஒரு சுகர் மில் இருந்திருக்கு. இந்த சுகர் மில்லுடைய லேண்ட் வந்து ஏதோ கடனாலே இதுலேயோ வந்து வங்கிக்கு போயிடுது. வங்கி உயர்நீதிமன்றம் இதை வந்து ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்போது 2023ஆம் ஆண்டு இதை ரிஷி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 38,50,00,000 அந்த நிலத்தை வாங்கிடுறாங்க. ஒரு உயர்நீதிமன்றம் ஏலம் விட்ட நிலத்தை ரிஷி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனம் வாங்குது. இந்த நிறுவனத்திலிருந்து 1/6/2024 திருப்பி ஒரு எத்தனை மாதம், ஒரு 6 மாதம் கழித்து அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 46 கோடிக்கு நடந்த மதிப்பு 6 மாதத்தில் கூடுது. கோர்ட் ஏலம் விட்டு வாங்கினா குறைந்த விலைக்கு தான் வாங்குவாங்க. அப்போது அதுலேருந்து அந்த நிலத்தை வாங்கிய உரிமையாளர் அவர் ஒரு மார்க்கெட் வேல்யூ வச்சு 46 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். இதை அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்குது. இந்த நிறுவனம் யார் நிறுவனம்னா ஏவாவலுடைய மகன் ஏவா குமரன் அவரோட நிறுவனம். அருணை கல்லூரி அருணை அது அவங்களுடைய நிறுவனம். ஸோ என்ன ஆயிடுது, இந்த நிறுவனம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கிடுறாங்க, கிட்டத்தட்ட 124 ஏக்கர். அதுக்குள்ளே இந்த சுகர் மில்லு வருது, அதுக்கு பக்கத்தில் லேண்டு. இதில் ஒரு எம்டி லேண்ட் இருக்குது, தரையாக இருக்குது. இதில் ஒரு விவசாய பண்ணை மாதிரி தோட்டம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சுகர் மில்லுக்கு பின்னாடி கிடந்த இடம் பண்படுத்தணும், நிலத்தை பண்படுத்தணும். நிலத்தை பண்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நிலத்தில் வண்டல் மண்ணை கொட்டணும். இங்கே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டி.கே. பிரபு பதில் சொன்னார்ல, மணல் மாஃபியா. ஸோ அந்த மணல் மாஃபியா அப்படின்னு சொல்லி தான் இவர் மேலே புகாரே. ஸோ வண்டல் மண்ணை திருடிட்டாரு ஏவா வேலு, ஏரியை முழுங்கிய வேலு ஏவா வேலு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ ஏவா வேலுடைய துறையில் இது நடக்கலை, ஏவா வேலு வாங்கிய நிலத்தில் அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு வழக்கு பதிவு செய்ய பார்த்துருக்காங்க. இதில் என்ன குற்றச்சாட்டுன்னா, இதில் இந்த இடத்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் மலப்பம்பாடி ஏரி இருக்குது. இந்த ஏரியில் ஏவாவேலு மண் எடுத்து கொண்டு வந்து ஒரு 12 ஏக்கர் கிட்ட அது மண் எடுத்து கொண்டு வந்து இவர் தன்னுடைய நிலத்தில் கொண்டாரு. ஸோ இந்த நிலத்துக்கும் அந்த ஏரிக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த ஏரியிலுடைய மண் எடுத்துக்கொண்டு நிலத்தில் போட்டுட்டாரு. இந்த நிலத்தில் தான் திமுகவோட மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டை பயன்படுத்தி மண் எடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த குருவி கதை சொல்லுவாங்கல்ல, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா. அதாவது இதுக்கு வந்து தற்குறி பேட்டாணின்னு ஒரு பேர் உண்டு. தற்குறி பேட்டாணி உங்களுக்கு தெரியும்ல, போரந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல மரித்து கைகாட்ட. கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ள போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே காட்டில் வந்து கொடி வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. போரளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல வராத அப்படின்னு சொல்லி கை காட்டுது. ஸோ கொடி தன்னால் அசையுது, ஆனால் நம்மளை வராதுன்னு சொல்லி தான் கொடி அசையுது அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை எழுதுறாங்க. அதாவது சாதாரணமாக நடக்கிற சம்பவத்தை, இயற்கையாக நடக்கிற சம்பவத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்வதற்கு பெயர் தற்குறிப்பேற்ற அணி தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுபோல் இந்த தற்குறிப்பேற்ற அணிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தற்குறி அணின்னு சொல்லாத வந்து. ஸோ தற்குறிப்பேற்ற அணிங்கிறது தற்குறி அணிங்கிற பேர் உண்மையிலே ஸோ தமிழ்ல இருக்குங்க. தற்குறிப்பேற்ற அணி தெரியும். தமிழ்னு சொன்னதுக்கு ஒரு அக்கா திட்டினாங்க, நீ தமிழ்னு சொல்லுங்க, அது தமிழ் சொல்லக்கூடாது, வேகமாக சொல்லும்போது வருதுக்கான வேகமாக சொன்னாலும் வரக்கூடாது, தமிழை நீங்கள் வந்து தமிழ்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை திருத்திக்குவோம். இப்போ எப்படி நம்ம இலக்கியத்தில் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த மலப்பம்பாடி ஏரியில் இவர் மண் எடுத்து கொண்டு போய் போட்டாருன்னு சொல்லி புகாரை கொடுத்து எப்படியாவது எஃப்ஐஆர் போடணுன்னு இருக்காங்க. அப்போ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, சார் அவர் மட்டும் எடுக்கலை, அவர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா இது வந்து ஒரு ஏரி மண்ணை அள்ளியிருக்காரு, தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தியிருக்காருன்னு ஆயிரும். அந்த இடத்துல இந்த வண்டல் மண்ணை பொறுத்தளவில் தாசில்தார் அனுமதி கொடுக்காம எடுக்க முடியாது. 12 அடிக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. தாசில்தார் அனுமதி இல்லாமல் வாய்ப்பே கிடையாது, எடுக்க முடியாது. எடுத்தாங்கன்னா அந்த தாசில்தார் தான் தப்பு பண்ணிக்காரன்னு அர்த்தம். இவர் மண்ணிலதாக சொல்லப்படுகிற அந்த இடத்துல இவர் எடுத்துட்டு நிலத்தில் போட்ட பிறகு, தன்னுடைய விவசாய நிலத்தில் போட்ட பிறகு முனுசாமி என்கிற நபர் அனுமதி வாங்கியிருக்காரு, அனுமதி வாங்கி எடுத்திருக்காரு. பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் அனுமதி வாங்கி எடுத்திருக்காரு. ராஜீவ்காந்தி என்கிற நபர் அனுமதி வாங்கி எடுத்திருக்காரு. இந்த ராஜீவ்காந்தின்னு நபர் இருக்கார் இல்லையா,
இவர் எப்போ எடுத்திருக்காருன்னா 15/7/2026. இப்போ போன மாதம். போன மாதம் வரைக்கும் மண் எடுத்துக்கிட்டு இருக்காங்க முறைப்படி அனுமதி வாங்கி. இதில் எப்படிங்க புகார் போட முடியும், எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு. போன மாதம் இல்லை, கடந்த 10ஆம் தேதி ஒருத்தர் மண் எடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 10. ஏன்னா தமிழ்நாடு அரசை சட்டசபையில் அறிவிச்சிருச்சு. ஆமாம், இந்த மாதிரி ஏரி படுகையில் குளத்தில் நீங்கள் வந்து வண்டல் மண்ணை விவசாயிகள் அனுமதி வாங்கி அள்ளிக்கொள்ளலாம். அப்படி அனுமதி வாங்கி முறையாக ஏவாவுடைய மகன் குமரன் வந்து அனுமதி வாங்கி அள்ளியிருக்காரு. வாங்கி தன்னுடைய இன்னொன்று இந்த வண்டல் மண்ணை விற்க முடியாது. மணல் மாஃபியா அப்படிங்கிறது வந்து ஆற்று மணலை அள்ளினா மணல் மாஃபியா. ஏன்னா விற்க முடியும். கிராவல் மண் அதை விற்க முடியும். கிராவல் மண்ணை சவுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விற்க முடியும். சவுடு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா அந்த கட்டடத்துடைய பேஸ்மெண்ட் கட்டி பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போடுறாங்க பாருங்க. நீங்கள் வந்து ஒரு 5 அடி எழுப்பிட்டீங்க, அதுக்கு உள்ளே போடுறதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு சவுடு மண்ணை தான் அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து அதை போடுவாங்க. இந்த வண்டல் மண்ணை பொறுத்தவரை 2 பயன்பாடு தான். ஒன்று எதுக்கு நம்ம விவசாயத்துக்கு, இன்னொன்று மண்பானை செய்வதற்கும் வண்டல் மண்ணை மிக்ஸ் பண்ணுவாங்க. களிமண்ணோட சேர்த்து இந்த வண்டல் மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு பயன்படும். வேற எதற்குமே இந்த வண்டல் மண்ணை பயன்படுத்தவே முடியாது. இயற்கையான தாதுக்குள் நினைவுனால விவசாய தோட்டங்கள் போடும்போது இயற்கை விவசாயத்திற்கு இல்லை விவசாய நிலத்தை பண்படுத்துவதற்கு இந்த வண்டல் மண் வந்து பயன்படுது. நம்ம வண்டல் மண் குறித்து நம்ம டீட்டெயிலாக கூட பேசியிருந்தோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அதை சொன்னார், இது மணல் மாஃபியா அப்படின்னு வண்டல் மண் எடுப்போம்னு சொல்லாதீங்க. ஸோ அந்த வண்டல் மண்ணை அரசே அள்ள சொல்லிட்டு அரசே இப்படி வழக்கு போட அப்படி இருக்கும். அப்போ நீங்கள் அவர் துறை சார்ந்து தப்பு பண்ணிக்கான கண்டுபிடிக்க முடியாமல் இதைத்தான் நாங்கள் ஆடிட் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் ஆய்வு பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் ஃபைலை வச்சுருக்கிறோம், டேபிள் மேலே இருக்குது அப்படிலாம் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி. அதாவது இது கிட்டத்தட்ட என்னென்னா வார்டனாக இருந்தால் அடிப்போம். இப்போ நம்ம தப்பு செஞ்சால் பேசலாம். ஆனால் ஒரு திமுக என்பதனாலே அடிப்பதும் முன்னாள் அமைச்சர் என்பதனாலே அடிப்படும். அப்போ அமைச்சர் தப்புங்கன்னா அந்த துறையை கண்டுபிடிக்க வேண்டியது லஞ்சத்துறை வேலை. நெடுஞ்சாலைத்துறையில் என்ன நடந்துச்சுன்னு அதை கண்டுபிடிங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு போட்ட பொய்யா போடக்கூடாதுல்ல. முதல்ல போட்ட எஃப்ஐஆரும் பொய்யா இருக்குது. ஏன்னா அதில் ஒரு இன்ஜினியர் பண்ண தப்புக்கு அமைச்சர் பொறுப்பேற்பார்னா, இங்கே பழனி கோவில் ஒரு சார் பதிவாளர் தப்பு பண்ணுறாரு, அப்போ அமைச்சரை தூக்கலாமா? சாமி அமைச்சர். இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அமைச்சர் மேலேயும் போடலாம்னா, இங்கே பழனி கோயில் விவகாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு. பக்கத்தில் சார் பதிவாளர்கள் இருந்தும் கொடைக்கானலேருந்து வரவைக்கப்பட்டிருக்காரு. பெரிய ஸ்கேம்ன்றதுக்கு பெரிய டீமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே அறநிலைத்துறை அமைச்சரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் 2 அமைச்சர் சம்மந்தப்படுறாங்க. ஸோ இங்கே வேலை மேலே எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா அப்போ இங்கே வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் மீதும், மரியாதைக்குரிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும்ல. ஆனால் அந்த லாஜிக் வரும்போது அங்கே அது உடைபட்டு போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதில் திட்டமிட்டு சட்டசபையில் ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஆட்களை முடக்கணும். குதிரை பேரம் நடக்குது, எங்கள் எம்எல்ஏக்களை விலை பேசுகிறாங்க, எங்கள் எம்எல்ஏக்களுக்கு வந்து 50 கோடி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த எம்எல்ஏவை விலை பேசுகிறேன்னு சொன்ன ஆள் வெளியே வந்து நான் அப்படி பேசவே இல்லைங்கன்றார். நான் அப்படி பேசவே இல்லைங்க, எனக்கு எதுக்கு திமுக பணம் கொடுக்க போகுது, நான் எங்கே திமுக பணம் வாங்கி. இப்போ அவர் உள்ளே போகுதுன்னு அவரை பரபரப்பாக பேசினாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுத்தா கூட போட்டி போட பண்ணுறாங்க. அதெல்லாம் 1 மாதம் உன்னை அடிச்சாச்சு, இப்போல்லாம் உன்னை தொட மாட்டேன், வேறு சப்ஜெக்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், சட்டசபை பரவாயில்ல, நீ செப்டம்பர் 15ஆம் தேதி மேலவா உன்னை இன்டர்வியூ எடுத்துக்கிறோம்ன்றாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விலைக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க யாரை விலை பேசுகிறாங்க, பழிவாங்கல் நடவடிக்கையை யார் மேலே ஏவுறாங்க அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமாக ஒரு உறுதியாயிருக்கு. ஏற்கனவே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு போட்டாங்க, நீதிமன்றம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுச்சு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்கு போட்டாங்க, நீதிமன்றம் விட்டுச்சு. இது 2 பேரும் என்னென்னா பேசுனதுக்காக வழக்கு வச்சாங்க. இப்போ நம்ம கேட்குறோம், 100 நாள் ஆச்சு இல்லை? ஆமாம், 100 நாள் ஆச்சு. ஒரு வழக்கு எடுத்து ஆய்வு பண்ணி போடுறதுக்கு 100 நாள் தேவைப்படுமான்னு? அதெல்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் வந்தாருன்னா அவ்வளோதான், அண்ணன் வந்தால் அதிரடி சரவடினாங்க. 100 நாள் ஆச்சு, ஒரு அதிரடி ஒரு சரவடியும் காணுமே. இப்படி கொண்டு போய் கொடுத்தா எப்படி எஃப்ஐஆர் போட முடியும் சார்? எஃப்ஐஆர் போட்டால் நீதிமன்றம் வந்து நம்மளை வந்து தூக்கி தூர போட்டுங்க சார். சில ஜட்ஜெலாம் ரொம்ப கோவக்கர ஜட்ஜாக இருக்காங்க, டாக்குமெண்ட்டோடு தூக்கி எரிஞ்சிருவாங்க சார். வேணாம் சார், பெயில் ஒருவேளை கிராண்ட் ஆனாலோ இல்லை வந்து எஃப்ஐஆர் வந்து கோஸ்ட் ஆனாலோ இல்லை வந்து எஃப்ஐஆர் போட முடியாது, போட்ட பிறகு எப்படி போட்டிங்க, முகாந்திரம் போட்டிங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டால் நமக்கு ரொம்ப அசிங்கமாயிரும்.
அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இப்போ அதிகாரி எப்படி சொன்னால், ஓ நீங்கள் திமுக அதிகாரி தானே, நீ திமுக கிட்ட தானே நீ வேலைக்கு வந்த, நீ திமுக, யோ நீ திமுக அதிமுக இல்லையா, நாங்கள் எது வந்தாலும் யார் வந்தாலும் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், நீ இப்படி பொய்யா கொண்டு போட சொல்லி எப்படி சார் போட முடியும், இல்லை முகாந்திரமே இல்லை. அவர் மண்ணை எடுத்திருக்காரு, அவர் இடத்துல கொட்டிருக்காரு சார், மண்ணை எடுத்து கொட்டிருக்காருன்னா அவர் அனுமதி வாங்கியிருக்காரு, அவர் இடத்துல கொட்டிருக்காரு, நிலம் வாங்கியிருக்காருல, நிலம் அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு சார், இப்படி தான் வளர்க்க முடியும். அப்போ அந்த காசு எங்கன்னு கேளுங்க, 40 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு காசு எப்படி வந்துச்சு அப்படி கேட்டு நீங்கள் தான் போங்க, இல்லை அவர் துறையில் ஏதாவது ஆடிட் பண்ணி போங்க, இப்படிலாம் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் சொன்னதுனால தான் இப்போ இந்த ஊடகங்களில் செய்தி வருது, ஒத்துழைக்காத அதிகாரிகள், தாவை காட்சியில் திமுக அதிகாரிகளா அப்படிலாம் வருதுல்ல, அதுக்கு பின்னணி இதுதான். இது ஒருத்தரும் இதே மாதிரி தான் உருட்டுவாங்க. ஏன்னா இப்போ சென்னையில் மின் தட்டுப்பாடு வந்தபோது அப்படி தான் சொன்னானுங்க. மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய திமுக ஊழியர்கள்லாம் வந்து சட்டசபையில் பேசுனாங்களே, நீங்கள் தான் இவி இதை புடிங்கிட்டு போயிடுறீங்க, ஃபீஸ் கேரியரை புடிங்கிட்டு போயிடுறாங்க. சரி, சென்னையில் ஆவடியில் பிடுங்கினாங்க, திருச்சியில் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஆகுது, அங்கே யார் பிடுங்கினது? பெரம்பூரில் கரண்ட் போச்சு, ஆவடியில் பிடுங்கினது எப்படி பெரம்பூரில் கரண்ட் போணுச்சு? வேறு முதலமைச்சர் தொகுதியும் பிடிங்கிறாங்களா? கொளத்தூரில் போச்சு. தாவேக்காவுடைய சார்ந்த நிறைய பெண்களே வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மின்தடை இருக்குது, மின்வெட்டு தொடர்ச்சியாக இருக்குது. இது என்னன்னா சாக்கு போக்கு சொல்லுவாங்களே, அப்படி சாக்கு போக்குகளை தான் இந்த அரசு சொல்லுதே ஒழிய இன்னும் வந்து முழுமையாக அரசியல்னா என்ன, கவர்னன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கல. வெறும் பழி வாங்கணும் என்ன இருக்குது, உங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், எப்படி கொல்லணும்னு தெரியல, எப்படியாவது கொல்லணுங்க, நீ செத்துறேன், நான் உங்களை வந்து கேட்க, நீ செத்துறேன், என்ன கொல்ல முடியல, செத்துறேன், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ChatGPTல தேடிட்டு இருக்காங்க. ஆமாம், கொல்வது எப்படி. அடுத்ததாக நேற்று நம்ம பேசினோம், இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு வந்து ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தை பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்க கிட்டேருந்து, அதாவது நேற்று இரவே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அரசுலேருந்து. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டேஸ் அவர்கள் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியதன் கீழ் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஜூன் 22 முதல் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் மற்றும் தாயையும் கௌரவிக்கும் வகையில் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இதில் 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்கள் வழங்க அரசாணை வழங்கப்படுவதை தொடர்ந்து 14/7/2026 அன்று தமிழ்நாடு மருத்துவமனைகள் கழகத்தால் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டதில் 11 நிறுவனங்கள் டிஎன் டெண்டர்ஸ் போர்ட்டல் மூலமாக பங்கேற்று தங்களது விளைப்புள்ளி விவரத்தினை தெரிவித்தனர். இதில் 1 கிராம் தங்கத்தின் விலையை தவிர்த்து செய்கூலி, காப்பீடு, போக்குவரத்து, PSI தரமுத்திரை போன்ற அனைத்து கூடுதல் கட்டணங்களுக்கும் சேர்த்து 0.01 ஒரு பைசா என ஜாய் ஆலுகாஸ் என்ற நிறுவனம் குறைந்த விளைப்புள்ளிகளை அளித்துள்ளது. தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற, எப்படி சொல்லுங்க, ஒளிவு மறை அப்படி இல்லை, ஒளிவு மறைவற்ற சொல்லுங்க பாபு, ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளி சட்டம் மற்றும் விதிமுறையின் ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்ற பிற 10 நிறுவனங்களிடம் குறைந்த விளைப்புள்ளி அளித்த நிறுவனத்தின் விலையை ஒப்பிட்டு இசைவு தெரிவிக்க கோரியதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ற நிறுவனம் மட்டுமே இசைவு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இத்திட்டமானது பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான 2026 செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்க வைக்கப்பட உள்ளதால் ஜூன் மாதத்திலிருந்து 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்களை பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக மேலே குறிப்பிட்ட குறைந்த விலைப்புள்ளி அளித்து தேர்வு செய்யப்பட்டுள்ள நிறுவனமான ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கும் இந்த விலைப்புள்ளியை ஒப்பிட்டு இசைவளித்த கல்யாண் ஜுவல்லர்ஸிற்கும் 70-30 என்ற விகிதத்திலே பணி ஆணை வழங்கப்படுகிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டமானது தமிழ்நாடு அரசின் சுகாதார சேவைகளில் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கிலும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பை நினைவுகூறும் வகையிலும் தாய்மையின் மகிழ்ச்சி மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடும் வகையிலும் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது ரொம்ப பிடிச்ச வேலை என்ன தெரியும்ல, வெளிப்படை, அதாவது ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளி சட்டம். ஒப்பந்த தாமரப்பள்ளி தலைமுருக 0.01 1 பைசா செய்கூலி சேதாரத்தோடு ஒரு நிறுவனம் ஒப்பந்தத்துக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் எந்த மாதிரி நிறுவனம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசால தமிழ்நாட்டு வரிப்பணத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டு நிறுவனமே இல்லாமல் கூட போட்டுங்க, ஜாய் ஆலுகாஸ்
இந்த நிறுவனம் மட்டும் எப்படி 0.01 கொடுத்தாங்க? எப்படி கல்யாண ஜுவல்ஸ் மட்டும் அதில் கல்யாண ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 7ஆவதோ 8ஆவதோ இருக்கு. ஆமாம். மீதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்காம ஏன் கல்யாணம் கொடுத்தீங்க? தங்க விலை யாரும் மாற்றி கொடுக்க முடியாது, ஒரே விலை தான், ஒரே விலை. ஃபிக்ஸ்டு ரேட்டு. செய்கூலி சேதாரம் தான் மாறுபட போகுது. புரியுதா? செய்கூலி சேதாரம் இப்போ 450 ரூபா குறைந்தபட்சம் இருக்குது, அதிகபட்சம் 1200 வருது. ஆனால் 0.01 வந்து செய்கூலி இல்லாமல் தரானா? செய்கூலி சேதாரத்தை தாண்டி இதில் தான் அந்த பேக்கிங் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஒரு மோதிர டப்பா இருக்குல்ல 140 ரூபா வரும், அதுவும் இதில் தான் அடக்கமாகணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் தான் அடக்கமாகணும். அதை எப்படி தர்றான்? அப்போ தங்க சுரங்கம் ஏதாவது வச்சுருக்காங்களா? அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த தங்கம் உண்மையிலே தங்கம் தானா? பொதுவாக நகை கடையில் விலையை குறைப்பாங்க, விலையை குறைச்சாங்கன்னா டச்சை குறைச்சி விட்ருவான். ஆமாம், தரம் அந்த தரத்தை குறைச்சிருவான். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டுன்னா தரம் குறையும். ஏன்னா 22 கேரட் இருக்குது, 24 கேரட் வேறு இருக்குது, அதுக்கு கீழே வந்துருச்சு இப்போலாம். அப்படி கீழேயும் டச் இருக்கு இல்லையா? அப்போ தரத்தில் குறையுது. தங்கத்தில் குறையுதான் தரத்தில் குறையுதுன்றவங்களாம் கேட்க முடியாது. தரத்தில் குறையும். 12 டச்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், தங்க மாதிரியே இருக்கும், கருக்காது, என்ன ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். அடகு வைக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்க. கோல்டு கவரிங்னு பேர் அது. 1 கிராம் கோல்டு போட்டு இது கோல்டு கவரிங்னா சொல்ல வரல. ஆனால் இதில் ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்குது, ஏதோ ஒரு முறைகேடு இருக்குது. எப்படி இந்த நிறுவனத்துக்கு 0.01 கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க? எப்படி இந்த நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும்னு தமிழக அரசு முடிவு பண்ணிச்சு? ஒப்பந்த புள்ளி குறைவுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒப்பந்த புள்ளி குறைவாக போட சொல்லி இந்த நிறுவனத்திற்கு ஒரு செட்டிங் வேலை நடந்திருக்கிறது. கம்மியாக போடு. இதில் மிக முக்கியமாக என்னன்னா, தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடராக இருந்தது ஆலுகாஸ் நிறுவனம். அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக. 2012 புதுச்சேரியில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தை திறந்து வச்சுட்டு வந்தார். ஆமாம், இவர் பக்கத்தில் புஷியானந்தோட. ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பரத்தில் தொடச்சிருப்பார். கிஃப்ட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, கொடுக்குறவனுக்கும் சந்தோஷம் தானே. நமக்காக நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம சொந்தம் தானே அப்படிலாம் பேசியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 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 ஆட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பெரிய இதாக காட்டுவாங்க. ஆமாம், அவர் வந்து இப்படி சஞ்சய் ராமசாமி ரஞ்சி இருப்பாப்புல ஒரு காரில் வந்து இறங்குவார், ஒரு ஸ்கூலில் போய் இப்படி நிற்பார், அப்படியே எல்லாம் பெரிய விஐபிகள்லாம் வந்து நிற்பாங்க. அவர் இதில் அவருடைய இந்த பாடி கார்ட்ஸ் வந்து நிற்பாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் பெல் அடிச்சிடும். பெல் அடிச்சது யாருன்னு பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போது பெல் அடிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பெல் அடிக்கிற ஒருத்தர் இருப்பார்ல ஊழியர், அவரை வந்து ஹெட் மாஸ்டர் வந்து இது பண்ணும்போது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஏற்றுக்கோப்பல. உடனே இவர் திருப்பி பெரிய ஆளாகி அந்த அதே ஆள் பெல் அடிச்சுட்டு இருப்பார். இவர் படித்து முடிச்சு இது போய் பெரிய பணக்காராயிருவாப்புல, அவர் அங்கேயே பெல் அடிச்சுட்டு இருப்பாப்புல. அவரை போய் அவர்கிட்ட வந்து ஒரு இதை கொடுத்துருவார், தங்கமான உறவு அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு. அப்புறம் ஒரு குழந்தைக்கு பேர் ஒரு 5 வயசு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா நிற்பாங்க, என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். 5 வருஷமா இவர் வருவான்னு சொல்லி பேரே வச்சிருக்க மாட்டாங்க. எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க பாருங்க. இந்த விளம்பரம் சோபா அப்படின்னு விளம்பரத்துலேயே ஏமாத்துறவன் வியாபாரத்தில் ஏமாற்ற மாட்டானா? அப்படி வந்து இந்த விளம்பரத்தில் நடித்த பிராண்ட் அம்பாசிடர் விஜய். இப்போ அவர் முதலமைச்சராகி அவர் முதலமைச்சரான அடுத்த 10வது நாள் ஜோஸ் ஆலுகாஸ் ஜோய் ஆலுகாஸுடைய உரிமையாளர் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க. தமிழ்நாடு தாய்மாமன் திட்டத்திற்கு ஜோஸ் ஆலுகாஸுக்கு கொடுக்கப்படுது, ஜோய் ஆலுகாஸுக்கு ரெண்டு ஒன்று தாங்க. ஆலுகாஸ் குடும்பம் அண்ணன் தம்பிலாம் பிரிஞ்சு கடையை போட்டு வச்சுக்கிறான், எல்லாம் ஒன்று தான். வெளியே சும்மா காட்டிக்குவாங்க. அது இன்கம் டேக்ஸுக்காக இந்த இது பிரச்சனைக்காக தனித்தனியாக பிரான்ச்சை போட்டுக்கிறது. மற்றபடி வந்து இவங்க வந்து ஒற்றுமை இல்லாமலாம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எல்லாம் ஒரே பர்ச்சேஸ் எல்லாம் ஒன்று தான். ஆலுகாஸ் குரூப் அது, அவ்வளோதான். தனித்தனியாக கடை பிரான்சிஸ் ஆலுகாஸ், ஜோய் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ்ன்னு தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஜோய் ஆலுகாஸுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? நம்ம இன்னொன்று கேள்வி கேட்போம். தமிழ்நாட்டில் ஜோஸ் ஆலுகாஸ் ஜோய் ஆலுகாஸ் இருக்குது. எங்கேயாவது ஒரு தமிழை அந்த கடையில் வேலை பார்த்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இருக்கான். செக்யூரிட்டியா வாசலில் உட்காந்துருப்பாங்க, கழிவறை சுத்தம் பண்ணுறோன்னா. இதை தவிர 99.99% மலையாளிகள் மட்டும்தான் அந்த கடையில் வேலை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அது உலகம் முழுமைக்கும் இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் மலையாளி மட்டும் தான் வேலை பார்ப்பான். சரி, அவனுடைய இதை நான் பாராட்டுறேன். அந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்கான், அந்த மாநிலத்துக்காக முன்னுரிமை கொடுக்குறான். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இல்லையா? தமிழ் முதலாளிகளை கூப்பிட்டு ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் ஒப்பந்தம் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? தமிழ் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. மங்கள் மக்களை கூப்பிடுங்க. குமரன் சில்க்ஸ் இருக்குது, குமரன் தங்க மாளிகை இருக்குது, கூப்பிடுங்க. இப்படி எத்தனையோ தமிழ்நாட்டு நிறுவனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் தங்க நகை செய்யக்கூடிய ஆட்களே இல்லாமல் போயிட்டாங்களா? அவங்கள கூப்பிட்டு எங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுங்க, ஒரு 10 பேரை கூப்பிடுங்க, ஒரு 10 பேர் அல்ல தொழில் செய்யட்டும். கிட்டத்தட்ட
எண்ணூறு கோடிக்கு மேலே ஒதுக்குறாங்கல்ல, 800 கோடியில் ஒரு 8 முதலாளிகள் ஆளுக்கு 100 கோடி கொடுங்க. அதில் என்ன கட்டுப்போச்சு உங்களுக்கு? வரிப்பணம் என் வரிப்பணம் கொடுப்பது மக்களுக்கு. அரசு, தமிழ்நாடு அரசு, விஜய் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செய்யலாம். தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதியா ப்ரொடியூசருக்கு போடு, தமிழ்நாடு அரங்காவலரா கல்பாத்தி அகரத்துக்கு போடு, தமிழ்நாட்டுடைய தங்க கான்ட்ராக்டாக கேரளாக்காரனுக்கு கொடுத்துரு, தமிழ்நாட்டுடைய அரசு போக்குவரத்து கழகத்துடைய கான்ட்ராக்டாக எஸ்எஸ் என்டர்பிரைஸ் ஊபி கொடுத்துரு. என்ன அரசு? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். 3 பேருங்க, ஜானு, இந்த விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி, இந்த 3 பேரும் ஊதுகிற மகுடிக்கு ஆடக்கூடிய பாம்பு போல மாறியிருக்காரு. தினம் ஒரு முதலாளி கொண்டு விட்டுறாங்க. தினம் ஒரு முதலாளி கொண்டு விட்டுறது, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறது. அப்போ அந்த முதலாளிக்கு அடுத்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒப்பந்தம். ஹட்சன் முதலாளியை விஜய் சந்திக்கிறாரு. இல்லை, விஜய் கூட்டு ஹட்சன் முதலாளி வாங்க, நான் ஃப்ரீயாக இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 3 பேரில் எவனோ ஒருத்தன் கொண்டு விட்டுருக்கேன். புரியுது உங்களுக்கு? பில்லை போட்டாங்க. ஆமாம், கொண்டு விட்டுட்டு டக்குன்னு அவங்ககிட்ட பில்லை போட்டுறது. ஹட்சன் முதலாளி சந்திக்கிறாரு. தமிழ்நாட்டில் தனியார் பால் விலை உயருது. எப்படி? மஹிந்திரா நிறுவன முதலாளி விஜயை சந்தித்து போராட்டத்துக்கு போகிறாரு. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு கார்னு அறிவிக்கப்படுது. அறிவித்த மாலையில் தலைமைச் செயலகத்தை வரிசை கட்டி மஹிந்திரா கார் நிற்குது டெஸ்ட் டிரைவுக்கு. இப்போ ரெனால்டு ஷோரூம் தான் போய் பார்த்தாரு. ரெனால்டு தானே அது? ரெனால்ட். ஆமாம், இங்கே இதில் போய் பார்த்தாரு. அந்த கார் நிற்கலையே. தமிழ்நாட்டை சார்ந்த இல்லை தமிழ்நாட்டில் கார் உற்பத்தி நிறுவனங்கள் இல்லை, இந்தியாவை சார்ந்த வேறு ஏதோ நிறுவனங்கள் வந்திருக்கலாம், வரல. ஏன் மஹிந்திரா மட்டும் வருது? மஹிந்திரா முதலாளி பார்த்துட்டு போகிறாரு. ஸோ எந்த முதலாளிலாம் பார்க்குறாரோ அந்த முதலாளிக்கெல்லாம் ஒரு ஒப்பந்தம் வருது அப்படின்னா, இது சாதாரண சந்திப்பு இல்லை, ஒப்பந்தத்திற்கான சந்திப்பு. ஒரு என்ன சொல்கிறது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவர் வீட்டில் வச்சே போடப்படுது அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. அப்போ இந்த முதலாளிகளை யார் அழைச்சி வராங்கன்னா, தெலுங்கு முதலாளிகளை, வடநாட்டு முதலாளிகளை விஷ்ணு ரெட்டி அண்டு ஜான் டீமு, மற்ற முதலாளிகளை ஜெகதீஷ் டீமு, ரூட் டீமு. ஸோ ஆளாளுக்கு முதலாளி கொடுக்குறாங்க. நீங்கள் 5% கமிஷன் வைங்க, ரொம்பலாம் வேண்டாம், 5% வைங்க கமிஷன். எத்தனாயிரம் கோடி. ஸோ அது நடக்குது. ஒரு பவர் சென்டர் இங்கே உருவாயிருக்கிறது. விஷ்ணு ரெட்டி, இந்த சுஜய் ரெட்டி, இது 2 ஒரே டீமு. ஜான் இப்போ 2 ரொம்ப கூட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் ஜெகதீஷ் பழனிசாமி. இவங்களை தாண்டி, இந்த மாஃபியா டீமை தாண்டி வேறு யாரும் விஜயை நெருங்க முடியாத அளவுக்கு எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், அதெல்லாம் சொல்ல ஒரே சென்டருக்கிறாரு. அந்த 3 பேரும் சேர்ந்தா ஒரு சென்ட்ரு. விஜய் அவங்களுக்குள்ள ஒரு சென்டராக இருக்கார், அவ்வளோதான். அவர் நிற்கிறாரு, 3 பேரும் சுற்றி நிற்கிறாங்க. இதான் சென்ட்ரு. அடுத்ததாக இன்றைக்கி சென்னையில் திமுகவோட செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக மாவட்ட செயலர்களோட அதிகபட்ச வயது வரம்பு இனமேட்டு 70. அப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மாவட்ட செயலர் ஆக முடியாது. பொதுவாக அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் சொல்லுவாங்க, அரசு வேலைக்கு. ஆமாம், அந்த அதிகபட்ச வயது வரம்பு 58, 60 அப்படின்னு சொல்லி. இப்போ மாவட்டத்திலும் வயது வரம்பை திமுக ஒரு கம்பெனி மாதிரி, கம்பெனி செக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செக்டரியாக வச்சுட்டாங்க. 70 வயசு வரைக்கும் தான் இருக்கலாம் மாவட்ட செயலரா அப்படின்ட்டு. அப்போ 70க்கு மேலே ஒரு 13 பேர் அவுட் ஆகுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், காந்தி, முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, சுந்தர், SR சிவலிங்கம், தளபதி, ராமகிருஷ்ணன், ஆவடையப்பன். இப்போ இந்த எல்லாருமே ஊருக்குள்ளே 50 வயசுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் டை புறாமே நீ சொல்லதுக்கப்புறம் தான் 70 வயசு கிரைட்டீரியாக்குள்ள வர்றாங்கன்னு தெரியுது. இங்கே எல்லாருமே பாருங்கள், நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு டை அடிச்சுக்கிட்டு. நான் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு 55-60 இருக்குன்னு தான் நினைச்சேன். அப்படி தான் தெரிவாப்புல 70க்கு மேலே. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா தினம் பப்ளிக் மீட்டிங்கில் இது வர்றோம், இப்போ ஃப்ளைட்லாம் ஏர்போர்ட்லாம் பார்ப்போம்ல, அவங்க ஒரு 50 வயசு ஆட்கள் மாதிரியே தெரியுது. ஆனால் 70 வயசு கிரைட்டீரியா போயிருக்காங்க. இன்னொன்று, திமுகவில் நீண்ட காலமாக இருந்தவங்க எல்லாமே, நீண்ட காலமாக இருப்பவங்க அடையாளப்பட்ட மாவட்ட செயலர். திமுக மாவட்ட செயலருங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் போஸ்டிங்காக பார்க்குற. ஒரு காலத்தில் திமுக மாவட்ட செயலர் கலெக்டர் ரேஞ்சிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். அவங்க யார் வேணாலும் மாற்றலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது திமுக என்னென்னா, இந்த இளைஞர் ஜென்சி அதை நோக்கி போகுது. என்னென்னா, ஜென்சியால் தான் மாற்றம் நிகழ்ந்திருக்கு, இளைஞரால் தான் மாற்றம் நிகழ்ந்துருக்குன்னு அவங்க முழுமையாக நம்புகிறாங்க. ஸோ அப்போ அவங்கள கவர் பண்ணணும், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கே புதுக்கோட்டையில் எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்போ ரகுபதி அவருக்கு 70 வயசு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இப்போ அவரை தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், போர்க்களமே ஆயிடுவாங்க. நான் அமைச்சராக சாகிற வரைக்கும் மாவட்டத்தில் இருந்து போனியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னொன்று, அடுத்த தலைமுறைக்கு வழி விடுவது என்பது
திமுகவில் எந்த கட்சியிலுமே அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவது என்பது அது வரவேற்கத்தக்கது தான், அது மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆண்களுக்குலாம் வேற ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்களா? ஆமாம், கொடுத்தானே ஆகணும். துணை பொதுச்சாளர், இணை இன்னொன்று பொதுச்சாளர் யாரை போட்டாலும் அந்த மாவட்டத்துக்குள்ளே அவங்க சார்ந்தால் தானே போட போகிறாங்க. ரெக்கமெண்டேஷன் இவங்க தானே பண்ணுவாங்க. இவங்களை தாண்டி இவங்க ஒன்றும் நடக்க போகிறது கிடையாதுல்ல. இன்னொன்று இப்போ அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தை ஒருத்தர் வருவார். மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்க சட்டம் என்னது? ஆமாம், இப்போ அவர் ஐப்பரிசாமி இருக்கார். இப்போ அவர் இல்லைன்னா அவர் மகன் வருவார், அவ்வளோதான். ஸோ எப்படி பார்த்தாலும் அதே வேலை தான் நடக்க போகுது. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, இந்த காதல் தோல்வி அமைச்சரை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? காதல் தோல்வி, அதாவது காதல் தோல்வி எம்எல்ஏ காதல் தோல்வி எனக்கு 10-15 அமைச்சர் பேர் வந்துருச்சு. இல்லை, காதல் தோல்வி எம்எல்ஏ இந்த பெரியகுளம் சபரி ஐங்கரன். யார் நம்ம ஆட்டோக்குள்ள ஒரு ஆட்டோ தம்பியா? அவர் வந்து இந்த சம்பவம் முடிஞ்சு அடுத்த ஒரு சம்பவம் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, அவர் கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு, அதாவது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் செமிச்சிருவேன், சாய்ந்ததுக்குள்ள நீ செமிச்சிருவேன் ஆடியோ கேட்டீங்க, உட்கார வச்சு பாக்குறியா? நம்ம நாங்க தாட்டியா நம்ம பங்காளி இங்க மாதிரி என் குடும்பத்தை பத்தி, அதாவது இவருடைய குடும்பம் சார்ந்த குடும்பத்தை பத்தி இல்ல, அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. ஆமா, அந்த ஸ்டேட்டஸ்ல இவர் குடும்பத்தை குறிப்பது போல ஒரு சொல்லு இருந்துச்சு. எம்எல்ஏ ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதிகபட்சம் ஒரு 1000 பேர் பார்த்துருவாங்களா? அவ்வளவு கான்டாக்ட் வாய்ப்பு இல்லை. ஒரு 100 பேர் 200 பேர். அந்த ஸ்டேட்டஸ் வச்சதுக்கே உங்கள் ஸ்டேட்டஸ் குறைஞ்சதாக சொல்லி ஒன்றையே சாய்ந்ததுக்குள்ள செமிச்சிருவேன், தூக்கி உள்ள வச்சிருவேன். என்ன காண்டாம இருக்க மாதிரி பேசுகிறாங்க. செமிச்சிருவேன். மனுஷன் எப்படியா மனுஷன் செமிக்க முடியும்? உன்னை செமிச்சிருவீங்கயா. எனக்கு 2-3 தடவை கேட்டு பார்த்தேன், செமிச்சிருவேன். ஏண்டா ஒரு மட்டன் துண்டு பெருசாக போனால் செமிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது. திருநெல்வேலி பார்டர் புரோட்டா தின்னுபிட்டு 24 மணி நேரம் நான்லாம் வந்து கடுக்காப்படியை குடிச்சு டல்குலக்ஸை போட்டு அதுக்கப்புறம் வந்து சீரக தண்ணியை குடிச்சு காலையில் எழுந்திரிச்சு நெல்லிக்காயை குடிச்சு இவ்வளோத்தை குடித்தாலும் வரமாட்டேங்க வெளியே. ஆனால் இவங்க மனுஷனை செமிச்சிருன்றாங்க. நம்ம ஒரு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறியை தின்னுபிட்டு கிடந்து ஐயோ அம்மான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனுஷனே செமிக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள். நம்மளாம் இவங்க சாதாரண நிலையெல்லாம் வந்து வேற லெவலில் வேற கிரகத்தில் வந்துருப்பாங்க போல. நல்ல ஜீரண சக்தி, பயங்கரமான ஜீரண சக்தி. ஏன்னா உன்னை செமிச்சிருவேன், உன்னை கொன்றுவேன், உன்னை போட்டுருவேன் அப்படின்னு பண்ணல, உன்னை செமிச்சிருவேங்கிறது வந்து எனக்கு முடியல. ஒருவேளை பெரிய குணம் ஸ்லாங்காக இருக்குமோ கமெண்ட்டில் சொல்லட்டும், தெரில. இல்லை எந்த ஸ்லாங்காக கூட வந்து போட்டோம். ஆனால் செமிச்சிருவோம்யா உன்னைய, உன்னை செமிச்சிருவேன், அதை உன்னை முழுங்கிருவேங்கிறது தானே. முழுங்கி செமிச்சிருவேன்றாப்புல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸுக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா, அப்போ என்னை பற்றி, அண்ணன் சீமானவர்களை பற்றி, நாம் தமிழ்ச்சியை பற்றி, எங்கள் குடும்ப பெண்களை பற்றி எவ்வளவு இழிவாக பொது வழியில் எழுதுறீங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். இப்போ நாங்கள் எத்தனை பேரை செமிக்கிறது? இப்போ உங்களுக்கு வலிக்குது இல்லை? அடுத்தவன் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சது உங்களுக்கு வலிக்குது. அவன் என்ன வச்சானே யாருக்கும் தெரியாது, இவர் பேச போய் தான் தெரியுது. என் குடும்பத்தை பற்றி பேச உனக்கு என்ன இருக்குது? மரியாதை கட்டு போயிருங்க. ஒரு எம்எல்ஏ பேசுகிற பேச்சை பாருங்கள். அப்படி தப்பாக பேசிக்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுனா போலீஸ் ஸ்டேஷனில். உங்கள் போலீஸ் தானே, கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்க வேண்டியதானே. உன்னை தூக்கி உட்கார வச்சிருவேன், உன்னை கொன்றுவேன், அறுத்து போட்டுருவேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வருவார், பார்க்குறியா அவன் போய் பார்த்துக்குமியான்ட்டாப்ல அவரும். ஆமாம், நானும் பார்த்துக்கிறேன். பொண்ணு நேற்று என் கூட சுற்றிட்டு இருந்தாடா, நீ திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டினா என்னை செமிச்சிருவியா? இவர் வந்து சட்டசபையில் தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது தலைமைச் செயலக ஊழியருக்கு என்னை தெரியலனாரு. தலைமைச் செயலக ஆட்டோவில் வரேன், ஒரு மணி ஐடி கார்டை காட்ட வேண்டியிருக்கு, ஐடி கார்டை காட்ட வேண்டியிருக்கு. தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு வந்து என்னை தெரியவில்லைங்கிறாரு. ஓட்டு போடுறவனுக்கு மட்டும் தெரியுமா? பெரிய கொடுத்த ஓட்டு போடுறான், அவனுக்கு தான் தெரிஞ்சா ஓட்டு போட்டானா? எவனுக்குமே தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கே தெரியாது, ஊழியருக்கு தெரிஞ்சிருமா? ஊருக்காரனுக்கே தெரியாது. இவன்னா எம்எல்ஏ அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஜெயிச்ச பிறகு தான் எது இவன் எம்எல்ஏவா? தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்ச பல பேர் இல்லை விட சொல்கிறாங்க, நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் சாட்டையும் சீமானும் ஜெயிச்சு காட்டுங்க. அவர் தம்பி நல்லா கேட்டிருந்தான். சரிப்பா, இப்போ 108 பேர் தான் ஜெயிச்சிருக்கீங்க, மீதி 126 பேர் தோத்துட்டீங்க. தோத்தவன்லாம் ஆம்பளை இல்லையா? ஜெயிச்சவன் தான் ஆம்பளை. அப்படின்னா தாவேக்கா 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, மீதி ஜெயிக்கல. தாவைக்கால இங்கே ஒருத்தர் என்ன அப்படியா? இங்கே யார்? திருத்தணியில் சத்யகுமாரன், பாலு அம்பேத்கர். அவர் எப்படி? இன்னொருத்தர் விக்க வச்சு தெரிஞ்சிட்டு இருக்காப்லையா, அவர் எப்படி? தாவைக்கால எத்தனையோ பேர் தோத்து போயிட்டாங்கல்ல. இப்போ திருச்சியிலேயே வந்து திருச்சி மேற்கில் தோத்து போயிட்டாரு. நம்ம பங்காளி தாட்டியம் அவங்க ஊர்ல அவன் தான் மொத்தம் ஆம்பளைக்கு குத்தை எடுத்து வச்சுக்கேன் அப்படின்னு அறுத்துருவே. அப்போ அவங்கெல்லாம் இல்லையா?
இல்லை ஜெயிச்சு காட்டுனாதான் ஆம்பளையா இல்லை? இல்லை இல்லை ஜெயிச்சு காட்டுறது ஜெயிச்சாதான் ஆம்பளையா? ஜெயிச்சாதான் ஆம்பளைன்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா அவன் அதுக்கு வேற பல்வேறு வழிகள் இருக்க. வரிசையாக நோட் பண்ணிக்க, ஒரு பேப்பர் பேன் எடுத்துகிட்டு வந்து நோட் பண்ணிக்க. ஒரு தம்பி நல்லா போட்டிருந்தான், பார்த்தேன், ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு, உண்மையில் ரொம்ப ரசித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நல்லகண்ண அவர்கள் தன் வாழ்க்கையில் 2 முறை சட்டமன்றத்திலும் 2 முறை பாராளுமன்றத்திலும் போட்டிட்டு தோற்றுச்சார். ஆனால் அவரை விட இங்கே நேர்மையான அரசியல்வாதி அவனும் கிடையாது. கர்ம வீரர் காமராஜர் இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலத்திலேயே எத்தனையோ பெரும் தலைவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. தோற்கடிக்கப்பட்டதுனாலேயே ஒருத்தன் வந்து அரசியல்வாதி இல்லை, அவனுக்கு பேச உரிமை இல்லை. தமிழ், அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி காமன் மேன், ஒரு வாக்கு செலுத்துகிற, இந்தியாவுக்கு வரி செலுத்துகிற ஒரு காமன் மேன், இந்தியாவில் கூடிய உயர்ந்த உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய இந்திய பிரதமரை நோக்கி கேள்விக்கூடிய உரிமையை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. சட்டமன்றத்தில் ஜெயிச்சு போனால் கேட்க போகிறோம், இல்லைனா மக்கள் மன்றத்தில் தினம் கேட்குற உரிமையை கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 19A அதை தான் சொல்லுது. கான்ஸ்டியூஷன் என்னென்னு தெரியாது, கருத்து சுதந்திரம்னு என்னென்னு தெரியாது, ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு என்ன உரிமை தெரியாது. ஓட்டு போட்டுட்டு நீங்கள் கேட்குறத கேட்டுட்டு கம்முன்னு படுக்கிறது மட்டும் தான் வேலையா? கேட்ப முடி, தினமும் கேட்போம், உங்கள் காதுக்குள்ளே ஏறி கேட்போம். புரியுதா உங்களுக்கு? கேள்வி கேட்பதற்காகத்தான் கேள்வி கேட்பதும் ஜனநாயகம், இல்லைன்னா சர்வாதிகாரம். அது கொடுங்கோன்மை, சர்வாதிகாரங்களுடைய கொடுங்கோன்மை. கேள்வியே கேட்கக்கூடாது. நீ ஜெயிச்சுட்டு பேசு. 234 பேர் தான் ஜெயிக்க முடியும். போட்டி போடுறவங்க 10,000 பேர் போட்டி போடலாம். புரியுது. சட்டசபையில் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. எதிர்கட்சிங்கிறத கேள்வி கேட்கத்தான். ஜெயிச்சவன் தான் பேசணும், ஜெயிச்சவன் தான் பேசணும். ஓட்டு போட்டவங்க கேட்கக்கூடாது. அப்போ ஓட்டு போட்டவனும் கேட்பான், ஓட்டு போடவனும் கேட்பான், நோட்டாவுக்கு போட்டாலும் கேட்கலாம், எப்படி போட்டாலும் கேட்கலாம். இந்தியாவின் குடிமகனாக இருந்தாலும் கேட்கலாம், ஏன் உலகத்தில் எங்கே பிறந்தாலும் இங்கே இதை நோக்கி கேட்கலாம். இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் இதில் வந்து ஒரு கருப்பினரை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து காவல்துறை அதிகாரி கொள்கிறான். இங்கேருந்து கேள்வி கேட்குறோம். அமெரிக்காவுக்கு நான் வரி செலுத்தலையே, அமெரிக்காவில் நான் வாக்கு செலுத்தலையே. உலகத்தில் எங்கு அநீதி நடந்தாலும் என் கால்கள் பயணிக்கும் என்று சேகுவேரா சொல்கிறார். உலகத்தில் அநீதி நடக்கும்போது அதை தட்டி கேட்டால் நீயும் என் தோழனே என்று சொல்கிறாரு. உலகம் முழுமைக்கும் என் கால்கள் பயணிக்குங்கிறாரு. நம்ம உலகத்தில் எங்கே நடந்தாலும் கேட்கலாம், உள்ளூரில் நடக்கும்போது கேட்கக்கூடாதா? ஜெயிச்சுட்டு பேசு, ஜெயிப்போம்டா ஒரு நாள். இல்லை இப்போ சில பேர் வந்து என்னோடய போஸ்டரை போது எவ்வளவு மட்டமான, இழிவான, கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்கன்னா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மொத்த தாவைக்காவும் ட்ரிகர் ஆகி, பைத்தியமாகி, கிறுக்காகி, மெண்டலாகி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேள்வி கேட்டால் ஒரு 10 வாடகையை வச்சு பதில் சொல்லுங்கடா. பதில் சொல்ல வக்கு இல்லாமல், பதில் சொல்ல துப்பு இல்லாமல் சாட்டை துறைமுருகன் அகால மரணம். இதில் என்ன, அதாவது நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளுடைய கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்க்குற பெருமை நமக்கு கிடச்சிருக்கு. உங்களெல்லாம் அடக்கம் பண்ணாமல் நான் அவ்வளோ ஈஸியாக போயிடுவேன்னா? 6 பேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு 6 பேக் ரிலீஸ் பண்ணுறேன், அடுத்தடுத்து படத்தில் நடிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இவங்களை அடக்கம் பண்ணாமல், இவங்க மீன்ஸ் இந்த தாவேக்காங்கிற கட்சியை, இந்த தற்குறிகளை தமிழ்நாட்டு அரசியலேருந்து அடக்கம் பண்ணாமல் நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.